அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானின் கடைசி 10 நரக விடுதலைக்கான பொற்காலம். காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. அருளின் வாசல்கள் திறக்கப்பட்ட ரமலான் மாதம் இப்போது அதன் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. நம்பிக்கையாளர்களே, நாம் இப்போது நின்று கொண்டிருப்பது சாதாரணமான நாட்களில் அல்ல. இவை ரமலானின் கடைசி 10 நாட்கள். ஒரு முஹ்மீனின் வாழ்வில் இதைவிட பெரிய பாக்கியம் வேறெதுவும் இல்லை. இந்த 10 நாட்கள் நம்மை நரக நெருப்பிலிருந்து அப்புறப்படுத்தி சொர்க்கத்தின் வாசலுக்கு அழைத்துச் செல்லும் ஒரு தெய்வீக பாலம். இந்த நாட்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறும்போது ஒரு அழகான சித்திரத்தை நம் கண்முன் நிறுத்துகின்றார்கள். ரமலானின் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆடையை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள். இரவெல்லாம் விழித்திருந்து வணக்கங்களில் ஈடுபடுவார்கள். தம் குடும்பத்தினரையும் வணக்கத்திற்காக எழுப்பிவிடுவார்கள். உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் இறைவனின் தூதருக்கே இந்த 10 நாட்களில் இவ்வளவு ஆர்வம் இருந்ததென்றால் பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டிருக்கும் நமக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்க வேண்டும். ஆடையை இறுக்கி கட்டுதல் என்ற வார்த்தை அவர்கள் உலக இன்பங்களிலிருந்து தங்களை துண்டித்து கொண்டு முழுமையாக இறைவனோடு உரையாட தயாரானதை குறிக்கிறது. ஆன்மாவின் அமைதிக்கான பயணம் இது. இந்த கடைசி 10 மிக உன்னதமான அம்சம் இஹ்திகாஃப் ஆகும். இஹ்திகாஃப் என்பது வெறும் பள்ளிவாசலில் தங்குவது மட்டுமல்ல, அது நம் உள்ளத்தை உலகின் இறைச்சல்களிலிருந்து பிரித்து இறைவனின் சன்னிதானத்தில் சமர்ப்பிப்பதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை இந்த நாட்களில் இஹ்திகாஃபில் கழித்தார்கள். ஏன் இந்த தனிமை? நம் உள்ளம் துருபிடித்து போயிருக்கிறது. உலக ஆசைகள், கவலைகள், போட்டி, பொறாமைகள் என நம் இதயம் பலவீனமடைந்துள்ளது. இந்த இதயத்தை மீண்டும் மெருகேற்றவும் அல்லாஹ்வுடன் ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்தவும் இந்த தனிமை அவசியம். யா அல்லாஹ், உலகமே என்னை விட்டு விலகினாலும் நீ என்னை கைவிட்டு விடாதே என்று கெஞ்சும் அந்த தருணம்தான் இஹ்திகாஃபின் வெற்றி. லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இந்த கடைசி 10 நாட்களுக்கு இவ்வளவு மகத்துவம் கிடைக்க காரணம் இதில் ஒளிந்திருக்கும் லைலத்துல் கத்ர் எனும் கண்ணியமிக்க இரவாகும். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை கண்ணியமிக்க இரவில் இறக்கினோம். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் என்பது கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள், 4 மாதங்கள், ஒரு மனிதனின் முழு வாழ்நாள் காலம். ஒரு இரவில் நாம் செய்யும் வணக்கம் 83 ஆண்டுகள் செய்த வணக்கத்தை விட மேலானது என்றால் இதைவிட பெரிய சலுகை ஒரு இறைவன் தன் அடியானுக்கு வழங்க முடியுமா? வானவர்கள் கூட்டம் கூட்டமாக பூமிக்கு இறங்கும் அந்த இரவில் இறைவனின் அமைதியும் சாந்தியும் அதிகாலை வரை பூமிக்கு சூழ்ந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், எவர் லைலத்துல் கத்ர் இரவில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் தொழுகின்றாரோ அவரது முன்காலத்து பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இந்த ஒரு இரவு நம் வாழ்நாள் கரைகளை துடைக்க போதுமானதாகும். இந்த நாட்களை நாம் எப்படி கழிக்க வேண்டும்? தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்பதை இந்த நாட்களில் நாம் நிரூபிக்க வேண்டும். நீண்ட இரவு தொழுகைகள், கியாமுல் லைல் எனும் இரவு தொழுகையில் நீண்ட நேரம் நின்று குர்ஆனை சிந்தித்து ஓதுதல், கண்ணீர் மல்கும் துஆக்கள், அல்லாஹுவிடம் பேசுங்கள். உங்கள் குறைகளை, பாவங்களை அவனிடம் கொட்டுங்கள். அவன் மன்னிப்பவன், மன்னிப்பதையே விரும்புபவன். தர்மம், ஒரு சிறிய பெரிச்சம்பள்ளத்தையாவது இந்த நாட்களில் தர்மம் செய்யுங்கள். அதன் கூலி மழை போல உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, இந்த மகத்துவமிக்க இரவை நான் அடைந்தால் என்ன கேட்க வேண்டும்? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுக் கொடுத்த பொக்கிஷம், அல்லாஹும்ம இன்னக அஃப்வன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பதையே விரும்புபவன், எனவே என்னை மன்னித்து விடு. இந்த எளிய வார்த்தைக்கு பின்னால் ஒரு மனிதனின் மறுமை வெற்றியே அடங்கியிருக்கின்றது.
விடை பெறும் ரமலான். ரமலான் ஒரு விருந்தினரை போன்றது. அது நம்மை விட்டு பிரியும் தருணம் நெருங்கிவிட்டது. சென்றதை நினைத்து கவலைப்படுவதை விட எஞ்சியிருக்கும் இந்த சில இரவுகளை பிடித்து கொள்ளுங்கள். நரகத்தின் தீப்பொறிகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள இதுவே கடைசி வாய்ப்பு. ஒருவேளை இதுவே நமது இறுதி ரமலானாக இருக்கலாம். யா அல்லாஹ், எங்களின் இந்த அரைகுறை வணக்கங்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களை நரக நெருப்பிலிருந்து அப்புறப்படுத்துவாயாக. எங்களை உனது ஜன்னத்துல் பிரதௌஸில் நுழையச் செய்வாயாக. இந்த புனிதமான இரவுகளின் பரக்கத்தால் எமது கவலைகளை போக்கி எமது தேவைகளை நிறைவேற்றுவாயாக. எல்லாம் வல்ல ரஹ்மானே, யா அல்லாஹ், ரமலானின் இந்த கடைசி 10 நாட்களில் கண்ணியத்தை கொண்டு எம்மை மன்னித்தருள்வாயாக. எங்களில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பாயாக. மரித்து போன எமது முன்னோர்களின் கபரை வெளிச்சமாக்குவாயாக. யா அல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவின் முழுமையான நன்மைகளையும் பாக்கியங்களையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. எம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்பவர்களின் பட்டியலில் சேர்த்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தொகுப்பு உங்கள் உள்ளத்தில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது ஏற்படுத்தியிருந்தால் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு நன்மையை சுட்டி காட்டுபவர் அந்த நன்மையை செய்தவரை போன்றவராவார் என்பது நபிமொழி. இந்த செய்தியை பகிர்ந்து மற்றவர்களின் அமல்களுக்கும் நீங்கள் காரணமாகுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற ஆழமான இஸ்லாமிய தகவல்களை தொடர்ந்து பெற்றிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை அழுத்திக் கொள்ளுங்கள். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.